ரேபிடோ மாதிரியே தான் இதுவும். டேக்லைன் வந்துட்டு ரைட் ஃபாஸ்ட் ரைட் ஸ்மார்ட். ஸோ இது வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா நம்மளோட அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரியே அதே இது ஸ்ட்ராட்டஜி இங்கே ஃபாலோ பண்ணல, அதே தான் பண்ணுவோம். பட்டு என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகவும் மல்டி சர்வீஸாக நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஒரு சர்வீஸ்னால் ஒரு ட்ராப் அண்ட் பிக்கப் அது ஒன்று தான் நாங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்துட்டு இப்போது நமக்கு ஒரு தேவையானதாக இப்போ எசென்ஷியலானது வந்துட்டு இப்போ பிகாஸ்டிங்கில் இந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ அங்கே நமக்கு தேவையான க்ராசரிஸ் அதெல்லாம் வந்துட்டு டோர் டெலிவரிஸ்க்கும் காஸ்ட் கம்மியாக வந்துட்டு அவங்க சார்ஜிங் பண்ணுறதை விட நம்ம கம்மியாக பண்ணுவோம். அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதுக்குன்னு சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டாக்ஸி ஒரு சர்வீஸோட கண்டென்ட்னா ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட ஓன் வெப்சைட்டே ஒன்று இருக்கணும். அதனால தான் அப்போ தான் நம்ம எல்லாத்துக்கும் ரீச் ஆக முடியும். வெயிட்டிங் டாக்ஸி, வீல்விங் ரைடர், பைக் டாக்ஸி டிவி இது வந்துட்டு எல்லா சர்வீஸையும் எல்லா சர்வீஸோட எல்லா பைக் டாக்ஸி சர்வீஸ், டூ வீலர்ஸ் சர்வீஸ் எல்லாமே இதில் காட்டுவாங்க. ஸோ நம்மளோட லோகோ எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ தே கேன் அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்கும். தே கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அது வந்து பர்சனலைஸ்ட் எக்ஸ்பேன்ஷன், ரியல் டைம் சப்போர்ட், ராயல்டி ப்ரோக்ராம்ஸ், ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம். ஸோ காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபியூவல் சார்ஜஸ்ஸு அண்ட் வந்து எனர்ஜி காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் தான். The cosmetic supplementary and other second products are included. Medical support key partners True Medicine, Pharmacy, Apollo 24/7, Netflix இதெல்லாமே எங்களோட key partners. Key activities first வந்து நம்ம பற்றி டிஸ்கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் மந்த்லி கரெக்டாக ப்ரொடக்ஷன் ஆகுதா அது மட்டும் பார்ப்போம். அப்புறம் வந்து ரிவ்யூஸ், கஸ்டமர்கிட்ட வந்து நல்ல ரிவ்யூஸ் தான் வாங்கணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து மானிட்டரிங். மெடிக்கல் ஷாப்போட வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன பார்த்தோம்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக கன்சியூமர் நீட்ஸ் அதாவது இப்போ கன்சியூமருக்கு என்ன வேணுங்கிற தெரிஞ்சுட்டு கன்சியூமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா என்னோட சார் இப்போ வந்து இப்போ காஸ்ட் பற்றி பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்மால் சைஸ் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 to 8 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் சார். அதே நீங்கள் கொஞ்சம் லார்ஜாக கொஞ்சம் பெருசாக ஏதாச்சும் எதிர்பார்க்குற மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்போ 10 to 15 lakhs அந்த மாதிரி கூட ஆகும் வாய்ப்பு. இப்போ நம்ம ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து ஸ்மால் சைஸ் இப்போ சின்ன மெடிக்கல் ஷாப் மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 30 to 50K வரும். இப்போ நீங்கள் பெருசாக ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கு வந்து ஒரு 60 to 70K கூட வர வாய்ப்பு.
பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு 2.5 lakhs ஆர் 1.5 lakhs கூட வாய்ப்பு இருக்குது சார். அப்புறம் வந்து அது ப்ராஃபிட்டும் உங்களுக்கு ரிட்டைல் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார். தேங்க்யூ.